அவளை செக்கப்க்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அதனால நீ தப்பிச்ச. நாமளே போன்ல பேசலன்னா கூட கடவுள் பாருங்க எப்படி சேர்த்து வச்சிருக்காருன்னு. ஆமா, அவருக்கு வேற வேலை இல்ல. அம்மாவை பொண்ணை சேர்த்து வைக்கிறது அவர் வேலையா? பயமுடி. என்ன பார்த்ததுக்கு அப்புறமும் என் பொண்ணு என்கிட்ட பேசவே இல்லை, முகத்தை கூட பார்க்கல. அவ்வளவு வேண்டாதவளா ஆயிட்டு. தேவி, இப்போ நீ அனிமிக்கா தான் இருக்கன்னு டாக்டர் சொல்றாங்க. ஒழுங்கா சாப்பிடு தேவி. ஏங்க, நான் நல்லா தான் சாப்பிடுறேன். டாக்டர் இப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க. சரி, வா போலாம். தேவி, அங்க பாரு. ஏய், இங்கே நில்லு, கொன்னுடுவேன். கல்லுஞ்சா உங்களுக்கு? அவ நம்ம பொண்ணு. வாங்க மாப்பிள்ள, ஒய்ஃபை செக்கப் கூட்டு வந்தீங்களா? ஆமா மாமா, உங்க செக்கப் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சது மாப்பிள்ள. வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா? சௌக்கியம் தான் மாமா. தேவி, நீ இங்கே இரு, நான் போய் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? ஏங்க, நானும் வரேங்க. தேவி, உன்னை இங்க இருன்னு சொல்றேன்ல, அங்க கூட்டமா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருங்க. ஏய், பிச்சிருவன், பிச்சுக்கே நில்லு. அடுப்புங்க, அப்புறமா பிச்சுக்கோங்க. என் பிள்ளைய பார்த்து நான் பேசியே தீருவேன். என்ன படிச்ச ஆண்டவனே வந்தாலும் என்ன நிறுத்த முடியாது. மொபைல குடுறி. ஓவரா சீன் போடாத. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா அம்மா வந்திருக்காங்க, பார்க்காம பேசாம மனசு கல்லாக்கிட்டு நிக்கிற. தேவி, என்ன மன்னிச்சிடுடி. உன்கிட்ட சொல்லாம வந்த தப்புதான். அதுக்கு நான் அம்மா கிட்ட பேசாம இருப்பியாடி? நீ இப்படியா இருப்ப? இதெல்லாம் அடுக்குமாடி? நீங்கெல்லாம் யாரு? தேவி அக்கா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏன் பேசாதீங்க? நான் பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். அக்கா, உனக்கு என்ன பைத்தியமா? ஏய், நீ யாரடி? எல்லாத்துக்கும் கொம்பு சீரை விட்டவன் நீதானே. அந்த கொம்பை வச்சுதானே இவரு என்ன முட்டினாரு. தேவி, என்ன பேசுற நீ? நான் தான் உங்களுக்கு பொண்ணே இல்லையே. ஐயோ, அப்பா அம்மா கிட்ட இவ்வளவு திமிரெல்லாம் பேசாதக்கா. நான் எப்படி இவங்களை அப்பா அம்மான்னு கூப்பிட முடியும்? ஏன் தேவி நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி எல்லாம் பேச ஆளே இல்லையடி. அப்போ நீ என் பொண்ணே இல்லையா? இல்லைங்க. என்னது இல்லையா? ஆமாங்க, உங்க புருஷன் போன்ல வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா சொல்லிட்டாரு. எனக்கு சின்ன மக மட்டும் போதும், பெரிய மக உயிரோட இல்ல, நான் அவளுக்கு அப்பா இல்லன்னு சொல்லிட்டாரு. ஏய், அது ஒரு கோபத்துல வேகத்துல சொல்றது தாண்டி. அதுக்காக எங்க உறவு அறுத்துட்டு நீ தனியா அனாதையா நிப்பியாடி? நான் ஏன் தனியா அனாதையா நிக்க போறேன்? எனக்கு அப்பா அம்மாவா என் அத்தை இருக்காங்க. எனக்கு அது போதும். அடி பாவி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏ தேவி, உனக்கு என்ன ஆச்சு? வரதன் சார், நீங்க உங்க சின்ன மகளை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க சார். உங்க வைஃப் கிட்ட சொல்லுங்க, என்ன பத்திலாம் கவலைப்பட வேண்டாம், எங்களுக்கும் ஆள் இருக்குன்னு சொல்லுங்க. பாத்தியம்மா, எவ்வளவு திமிரா பேசுற பாத்தியம்மா. இவ்வளவு பேசலப்பா. அத்தை மந்திரிச்சு விட்டுருக்காங்க, அந்த மயக்கத்துல பேசிட்டு இருக்காப்பா. சத்யா, அபி வராரு. தேவி, போலாமா? சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க மாப்பிள்ள. அங்கிள் ஆண்டி, நானும் கிளம்புறேன். பெத்த அம்மா அப்பாவை அங்கிள் ஆண்டின்னு சொல்லிட்டு போறாளே, இவள என்ன பண்றது? அபி, நீங்க போய் கார் எடுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வா, சரியா? அக்கா, இத பாருடி, என் அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல விடாம உன் அப்பா அம்மாவை வச்சு என்ன மிரட்டி வைக்கிறியா? எத்தனை நாளைக்கு இப்படி என்ன மிரட்டிட்டே இருக்க முடியும்? எப்படி நீ உண்மையை மறைப்ப? அக்கா, என்னக்கா நீ இப்படி பேசுற? ஏ தேவி, என்ன திமிர் பேச்சதெல்லாம்? சார்,
நான் உங்ககிட்ட பேசல சார். எங்க வீட்டு 2வது மருமக கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அடி பாவி, என்னடி இப்படி பேசுற? இங்க பாருடி, நான் யாருக்கிட்டையும் இனிமே பயப்படல. எல்லாரையும் வச்சுக்கிட்டே சொல்றேன். நீயே என் அத்தை வீட்ல எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிட்டா அத்தை கட்டாயம் உன்னை மன்னிச்சு ஏத்துப்பாங்க. அந்த வகையில நம்ம 2 பேர் வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். இல்லனா நான் ரொம்ப சேஃப் தான். உன் வாழ்க்கை தான் வீணா போயிடும். உன் அப்பா அம்மா கிட்ட பேசி நல்ல முடிவா எடு. சீக்கிரம் கொஞ்சம் உருப்படுற வழிய பாரு. புரியுதா? வரேன். தேவி, அத்தை இப்ப பரவாயில்லையா? இப்ப வலி குறைஞ்சிருக்கு மாப்ள. டாக்டர் செக் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு நான் ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணிக்கிறேன். ஓகே அத்தை. பாவம் மாப்ள, உங்களுக்கு தான் வீண் சிரமம். பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். நீங்க கார்ல இருங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். சரி. ஆர்த்தியே வந்துட்டா மாப்ள. என்ன ஆர்த்தி, கார் ரெடி ஆயிடுச்சு போல. மைனர் ப்ராப்ளம் தான், மெக்கானிக் சரி பண்ணிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அம்மா, உன் வயித்து வலி எப்படி இருக்கு? இப்போ வலி குறைஞ்சிருக்கு, ஊசி போட்டாங்க. நாளைக்கு செக்கப்க்கு வர சொல்லிருக்காங்க. நல்ல நேரத்துல வந்து உதவி பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் அத்தை, நானே கூட்டிட்டு போறேன் மாமா. பாவம் நீங்க தான். உங்களை இன்னொரு நாள் நான் டிஸ்டர்ப் பண்றேன். வரேன் மாப்ள. போயிட்டு வரேன் தம்பி. வரேன் மாமா, வரேன் அண்ணா. ஏன் மச்சி இவ்வளவு பாசமா இருக்கா? இவதான் காமாட்சம்மாக்கு பிறந்த பொண்ணா இருக்குமோ? சத்யாவும் தான் அப்பா அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கா. இது டாஸ் போட்டு பாக்குற விஷயமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அப்படி முடிவு பண்ண முடியாது போல இருக்கே மச்சி. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. நலனோட ஒரிஜினல் பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஏய் சொல்லு மச்சி, சொல்லு. நீ கார்ல ஏறு, நான் சொல்றேன். கார்ல ஏறினா கண்டுபிடிச்சலாமா? நான் ஆட்டோல வந்திருக்கேன்டா. நான் ஆட்டோலயே வரேன். நீ வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கே வந்துரு.